Welcome students. Now I am going to continue 11th Bio-Botany chapter 2 Plant Kingdom. In these videos we are going to learn about the characteristic features of dicot and monocot. In previous videos we are discussed about the characteristic features of angiosperms and also explained the salient features of angiosperm. So, the angiosperms are broadly classified into two divisions. They are dicotyledons and monocotyledons. You know well about it. So, what is the characteristic features of dicots and what is the characteristic features of monocots morphologically and anatomically in these videos. Okay. Now, first we are going to learn about the dicots. The morphological features of dicots, this is very simplest features, you know well about it in your previous classes. You should learn in the characteristic features. Okay, listen. The morphological features of dicots, அதாவது dicot இருவித்திலை தாவரத்தினுடைய அதாவது புறத்தோற்ற பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். நீ நமக்கு லோயர் கிளாஸ்லேயே முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஜென்ரலாக பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஆல்சோ சம் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு அனாட்டமிக்கலி சில உள்ளமைப்பியல் ரீதியாக வகைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. சரி பார்க்கலாம். நம்பர் 1 மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ். ரெட்டிகுலேட் வீனேஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் த லீஃப். இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான். ரெட்டிகுலேட் வீனேஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் த லீஃப். அது இலையில் வலைப்பின்னல் நரம்பமைவு அப்படின்னு சொல்லுது. வலைப்பின்னல் நரம்பமைவு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த மிட்ஸ் there is a single midrib at the center and several lateral branches primary, secondary and tertiary. It's look like a reticulate. Reticulate-na the whole leaf lamina are occupied by leaflets னு அர்த்தம். I mean veinlets-னா சிறு நரம்புகள் இந்த மாதிரி எப்படி ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணியிருந்தா அது ரெட்டிகுலேட் வீனேஷன். ரெட்டிகுலேட் வீனேஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் த லீஃப். இலையில் வந்து வலைப்பின்னல் நரம்பமைவு இதில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் 2 cotyledons இன் த சீடு. நீங்கள் கூட யூ கேன் ஏபிள் டு சி tamarind சீட்ஸ் டியூரிங் த ஜெர்மினேஷன். இப்போ அந்த tamarind புளியங்கொட்டை முளைக்கும் போது நீங்கள் பார்த்துருக்கலாம். அட் த பிகினிங் ஸ்டேஜ் the germinating seeds produced 2 cotyledons from the both side. ரெண்டு பக்கமும் ஒரு வித்திலைகள் இப்படி வரும். அதில் முளைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒன்று இருக்கும், க்ரோயிங் டிப் இருக்கும். இது ரூட்டுன்னு வச்சுங்களா. இதுதான் 2 cotyledons. இந்த 2 cotyledons வித்திலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்திலைகள் இது பேர். ப்ரெசன்ஸ் ஆஃப் 2 cotyledons in the seed. விதை முளைக்கும் போது தான் நமக்கு கிளியராக தெரியும். இதுதான் 2 cotyledons வித்திலைகள். ரெண்டு வித்திலைகளை கூடிய விதைகள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு the primary root radical persist and taproot system. Radical, you know, during the seed germination, the germinating seeds produce 2 types of initial cells. One is a radical, it's a responsible for the root system, and also plumule, it's a responsible for the shoot system. இப்போ இது வந்து radical அப்படின்னு அர்த்தம். Radical, இது வந்து plumule. This radical is the first cell of root system and the plumule is the first cell of shoot system. The radical, it is responsible for the entire root system. It's a characteristic features of dicot. அதான் சொல்கிறாங்க. அப்போ the primary root முதல்நிலை வேர்கள் the radical persist as taproot system. வேர்த்தொகுப்பினுடைய முதல் செல் அமைப்பு முதல் செல் அப்படின்னாக்கா radical இதில் வந்து நிலைத்ததுன்னு சொல்கிறாங்க. So next the flowers are tetramerous நான்தங்க மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் பென்டாமெரஸ் ஐந்தங்க மலர். இப்போ நீங்கள் அடுத்த சாப்டர் நம்ம படிக்கும்போது பார்ப்போம். லெசன் நம்பர் 3ல் அதாவது சாப்டர் 3ல் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜின்னு நமக்கு ஒரு யூனிட் இருக்குது. அதே போல் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி சாப்டர் 4 இருக்குது. அதில் தான் நம்ம படிப்போம். அதாவது அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ஃப்ளவர்ஸில் வந்து டெட்ராமெரஸா, கேலிக்ஸு, கொரெல்லா, ஆண்டோஷியம், கைனீஷியம், இந்த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் அப்படி இருக்கு இல்லையா. ஸோ அதை எத்தனை அடுக்கு இருக்கோ அதை பொறுத்து சொல்கிறது. அதில் ஃப்ளவர்ஸ் டெட்ராமெரஸ் ஆர் பென்டாமெரஸ் இது வந்து இட்ஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைகாட். அப்போ டைகாட் தாவரத்தினுடைய ஒரு புறத்தோற்ற பண்பில் இதுவும் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைகால்பேட், தட் மீன்ஸ் 3 ஃபெரோ குழிகள் பள்ளங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஃபெரோ tricolpate pollen is present. Tricolpate
pollen is present னா மூன்று குழிகளுடைய pollen grains இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்டையர்லி நியூ பாயிண்ட்ஸு. இப்போ தான் சொல்லியிருக்காங்க. ஓல்டு புக்கிலலாம் இதை பற்றி சொன்னதில்லை. வெரி ரேர் கேசஸ். அப்போ ட்ரைகால்பேட் போலன் இஸ் ப்ரெசன்ட்னு சொல்கிறாங்க. ட்ரைகால்பேட் போலன்னா மூன்று குழிகளுடைய போலன் மகரந்த துளிகள் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தட் இஸ் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைகாட்லிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? இது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான் கொஞ்சம் நியூவாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ட்ரைகால்பேட் போலன் இஸ் ப்ரெசன்ட். அதாவது மூன்று குழிகளுடைய 3 ஃபெரோனா குழிகள், மூன்று குழிகளுடைய போலன் கிரெயின்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. நெக்ஸ்ட் அனாட்டமிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைகான்ஸ். இதனுடைய உள்ளமைப்பியல் சார்ந்த ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, the vascular bundles are arranged in the form of a ring in the stem. அப்போ இதில் உள்ளமைப்பில் வாஸ்குலர் பண்டல்ஸ் அப்படின்றது இட்ஸ் செகண்டரி க்ரோத், இரண்டாம் நிலை வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் சைலம் அண்ட் ஃப்ளோயம். அப்போ அதாவது இதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டீல் அப்படின்னா இட் கண்டைன்ஸ் பெரிசைக்கிள் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த வாஸ்குலர் பண்டல். பெரிசைக்கிள், சைலம், ஃப்ளோயம், மெடுலரேஸ் அண்ட் பித்தி, இது எல்லாமே சேர்ந்த ஒரு அமைப்பு தான் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு தான் வாஸ்குலர் பண்டல்ஸ். அப்போ வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம் ஆஃப் எ ரிங். ரிங்னா வரிசை வட்டமாக அமைஞ்சிருக்கும். வட்டமாக இது இப்படி வட்டமாக அமைஞ்சிருந்தால் அரௌண்ட் த பித்து சுற்றி வட்டமாக அமைஞ்சிருந்தால் இதுக்கு பேர் ரிங்குன்னு பேர். அப்போ வாஸ்குலர் பண்டல்ஸ் எப்படி இருக்குன்னாக்கா ரிங்கு வளைய மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இட் இஸ் எ இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைகாட்டில். நெக்ஸ்ட்டு the vascular bundles are open due to the presence of cambium tissue. இப்போ கேம்பியம்ன்றது இட்ஸ் செகண்டரி க்ரோத்னு அர்த்தம். செகண்டரி க்ரோத், இரண்டாம் நிலை வளர்ச்சி. the secondary growth or it's a characteristic features of dicot. அதாவது இருபத்திலி தாவரத்தில் மட்டும்தான் இது இரண்டாம் நிலை வளர்ச்சி காணப்படும். நம்ம கூட மரம்லாம் கட் பண்ணியிருந்தால் பார்க்கலாம். யூ கேன் ஏபிள் டு சி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஆஃப் ரிங்ஸ் இன் த கட்டிங்ஸு. மரத்தை கட் பண்ணும்போது பார்த்தோன்னா நிறைய ரிங்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி பார்க்குறது ஒரு மாதிரி விசிபிளாகவே தெரியும். அது என்ன காரணம் அப்படின்னாக்கா, there is a parenchymatous, thick-walled parenchymatous cells are present between the xylem or between the phloem இல்லையா? அது ரெண்டுத்துக்கு இடையில் இருந்ததுன்னா அது வந்து கேம்பியம் சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் the secondary growth or takes place in the bark of the trees ன்னு சொல்லுவாங்க. பார்க்னா மரப்பட்டை. நிறைய புளிய மரம் நம்ம பார்த்துருப்போம். பெரிய பெரிய ட்ரீஸ் எல்லாம் பட்டைகள் உறிஞ்சிட்டு போகும் பாருங்கள். அப்போ உரியுது என்னன்னா இட்ஸ் டெட் செல்டுன்னு அர்த்தம். இப்போ உரியுதுன்னா அங்கே செகண்டரி க்ரோத் வந்து நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதான் the vascular bundles are open. ஸோ கேம்பியம் இருந்ததுன்னா அது வந்து ஓப்பன் vascular bundles சொல்கிறாங்க. இட்ஸ் a characteristic features of dicot. சரியா? கேம்பியம் இல்லைன்னா அது க்ளோஸ்டு டைப். அடுத்து பாருங்கள், செகண்டரி க்ரோத் இஸ் ப்ரெசன்ட். அதாவது கேம்பியம் இருக்கிறதுனால, கேம்பியம் எங்கே இருக்குது? இது vascular bundles அப்படின்னு வச்சுப்போம். இதில் இடையில இது இருக்கும். இதுதான் கேம்பியம். இப்போ இது சைலமாக இருக்கலாம், இது ஃப்ளோயமாக இருக்கலாம். இப்போ ரெண்டுக்கு இடையில் இருக்கிறது இது கேம்பியம். இட்ஸ் மேட் ஆஃப் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் parenchymatous tissue அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ இது செகண்டரி க்ரோத் இருக்கிறதுனால இதுமாரி சைலமும் ஃப்ளோயம் தனித்தனி பிரியதுனால இது ஓப்பன் டைப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ கேம்பியம் இருக்கிறதுனால செகண்டரி க்ரோத் இஸ் ப்ரெசன்ட், இரண்டாம் நிலை வளர்ச்சி வந்து இதில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. நெக்ஸ்ட்டு மோனோகாட்லிடன்ஸுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதனுடைய மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ், அதாவது ஃபீச்சர்ஸு முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோகாட்லிடன்ஸ். இப்போ நம்ம முன்னாடி டைகாட் பார்த்தோம், புரியுதுங்களா? சரி, அதை ஃபாலோ பண்ணி நம்ம பார்க்கலாம். மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோகாட்லிடன்ஸ். சரி, நம்பர் 1, த parallel venation இஸ் present in the leaves. இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட்டாக கூட நம்ம கேட்கலாம். டிஃப்ரென்ஷியேட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் அப்படின்னு கூட ஜென்ரலாக கேட்கலாம். அப்போ கேட்டாங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி எழுதணும். சரியா? ஓகே. இப்போ மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் parallel venation இஸ் present in the leaves. இலையில் வந்து இணைப்போக்கு நரம்பமைவு. இப்போ நம்ம இங்கே ரெட்டிகுலேட் அப்படின்னு பார்த்தோம். பட் இங்கே எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இது லீஃப்னு வச்சிங்களா, at the mid there is no the midrib. The parallel venations is each one. All the venations is parallel. எல்லாமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா similar to each one. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது parallel அப்படின்னு சொல்கிறது. All the veins to extend from base to apex of the leaf. அது நுனி வரைக்கும் போய் எல்லாமே parallel இணையாக இருக்கும். இணைப்போக்கு நரம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. The parallel venation is present in the leaves. அடுத்தது presence of single cotyledon in the seed. இப்போ விதை முளைக்கும் போது பார்த்தீங்கன்னா, நெல்லுலாம் முளைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இப்போ இது நெல்லுன்னு வச்சிங்களா, it consists of only one seed, only one cotyledon. ஒரே ஒரு வித்திலே தான் இருக்கும். முளைக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படி மேலே வரும், கீழே வரும் ரூட்டு.
அப்போ ஒரே ஒரு கார்டிலேஜன். ஆனால் இங்கே இப்போ வியர்ஸ் இன் டைகாட்டில் யூ கேன் ஏபிள் டு சி 2 டிஃப்ரெண்ட் கார்டிலேஜன்ஸ். வித்திலைகள் 2 இருக்கும், ஆனால் இங்கே வித்திலைகள் 1 தான் இருக்கும். நீங்கள் கூட கற்பனை பண்ணிவிடும், மாங்கன்று மாங்கொட்டையை போட்டு முளைக்கும் போது இப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது, பிகாஸ் ஹேவிங் ஏ ஸ்டோனி எண்டோகார்ப். இப்போ ஸ்டோனி எண்டோகார்ப் இருக்கிறதுனால இட் கேனாட் ஏபிள் டு ஸ்பிளிட், கேனாட் நெவர் டு டியர். அப்போ கிழிக்க முடியாது. அதனால் அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் அது மோனோகாட் கிடையாது, இட் இஸ் டைகாட். சரியா? இப்போ the presence of single cartilagen in the seed, விதையில் வந்து ஒரு வித்திலைகள் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து radical doesn't persist and fibrous root system is present. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் radical is the first cell of root system அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா radical according to the monocot radical is not appeared but இருக்கும், appeared but not persist, நிலைத்தது இல்லை, தோன்றும், within the short days it will expire ன்னு சொல்லலாம். அதனால் radical உருவாகும். Instead of here that கோலியோப் ரைசா is appeared அப்படின்னு சொல்கிறோம். அப்போ radical தோன்றும், அது சில நாட்களுக்கு இருந்து அழிஞ்சிடும். அதை ஃபாலோ பண்ணி the various rootlets are also born from the base of the trees ன்னு சொல்கிறோம். அதனால் the radical doesn't persist and fibrous root system is சல்லிவர் தொகுப்பு இதில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ஃப்ளவர்ஸ் ட்ரைமரஸ், மூவங்க மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. மோனோகால்பேட், மோனோகால் தட் இஸ் ஒன்லி ஒன் ஃபெரோ. ஃபெரோ அப்படின்னா ஒரே ஒரு கூடியுடைய போலன் கிரெயின்ஸ் வந்து மோனோகாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது நான் சொல்கிறது? இதுதான் அதனுடைய மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோகாட்டிலிடன். புரியுதா நம்ம சொல்கிறது? மேக்ஸிமம் போத் ஆர் சிமிலராக தான் இருக்கும், சம் மோர் பாயிண்ட்ஸ் ஒன்லி டிஃபர். நெக்ஸ்ட் ஒன் அனாட்டமிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோகாட்டிலிடன்ஸ். அனாட்டமிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா பார்க்கலாம். vascular bundles are scattered in the stem. இப்போ நம்ம எங்கே பார்த்தோம்? the vascular bundles are arranged in the ring, arranged in a ring in the stem. அப்போ இங்கே vascular bundles are scattered அப்படின்னா பரவி காணப்படுதல், விரைவி காணப்படுது. எங்கே? இந்த கிரவுண்ட் டிஷ்யூவில் விரைவி காணப்படுதல். இப்போ இதுதான் அனாட்டமின்னு வச்சுங்களேன். இது எல்எஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் டிஎஸ் ஆஃப் ஸ்டெம்னு வச்சுங்களேன். இப்போ இது எல்லாமே தீஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆக்குபைடு கிரவுண்ட் டிஷ்யூ. இதுக்குள்ளார இது vascular bundlesனா ஆங்காங்கே அப்படியே ஃபுல்லாகவே என்டையர்லி ஸ்கேட்டர்னா பறவை காணப்படுறது. இங்கே அப்படி கிடையாது. the vascular bundles are ring around the pith. ஆனால் இங்கே அப்படி there is no the pith. இங்கே பித்து இருக்காது. அதனால் vascular bundles are அப்படியே ஃபுல்லாகவே பரவி இருக்கிறதுனால அதை ஸ்கேட்டர்டுன்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் கேம்பியம். the vascular bundles are closed. இப்போ ஏன் the vascular bundles are closed? இங்கே நம்ம பார்த்துருக்கோம் vascular bundles are open அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இங்கே vascular bundles are closed. இங்கே ஏன் க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்கன்னா பட் கேம்பியம் இஸ் ஆப்சண்ட். கேம்பியம் இங்கே இருக்காது, அதனால இது க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது செகண்டரி க்ரோத் இஸ் ஆல்சோ ஆப்சண்ட். செகண்டரி க்ரோத்தும் இங்கே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? கேம்பியம் இல்லை. கேம்பியம் இல்லைன்னா செகண்டரி க்ரோத்தும் இருக்காது. இரண்டாம் நிலை வளர்ச்சி வந்து மோனோகாட்டில் இருக்காது, இரண்டாம் நிலை வளர்ச்சி வந்து டைகாட்டில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் அதோட அனாட்டமிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோகாட்டிலிடன். இப்போ புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? டைகாட்டுடைய மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கோம், வியர்ஸ் இன் மோனோகாட்டுடைய மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கோம். அதே போல் டைகாட்டுடைய அனாட்டமிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கோம், வியர்ஸ் இன் மோனோகாட்டுடைய அனாட்டமிக்கல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது ஆஞ்சியோஸ்பர்முடைய அந்த கிளாசிஃபிகேஷனை வந்து என்ன சொல்கிறாங்க? ஏர்லி ஸ்டேஜில் எப்படி, ட்ரெடிஷ்னலி எப்படி இருந்ததுக்கு அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்குது, அதாவது அதை எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா the recent classification of angiosperm, அதாவது AGP, the current angiosperm, சரியா? angiosperm phylogeny group, the current angiosperm phylogeny group system of classification doesn't recognize dicot as a monophyletic group. ஒரே பிரிவில் அண்மை காலத்தில் இந்த ரீசெண்டாக இருக்கக்கூடிய வகைப்பாட்டில் எல்லா 23 தாவரங்களையும் ஒரே குரூப்பில் வந்து வகைப்படுத்தலை. சரியா? ஒரே குரூப்பில் வகைப்படுத்தலை. ஆஞ்சியோஸ்பர்ம் ஏபிஜி ஒரே குரூப்பில் வந்து வகைப்படுத்தலை இல்லையா? அப்போ என்ன காரணம்னாக்கா the plants that are traditionally classified under the dicots are dispersed in the several clades. நிறைய பல்வேறு வகுப்புகளாக பழங்காலத்தில் அந்த பூக்கும் தாவரங்களை பல்வேறு அதாவது துறைகளாக பல்வேறு பிரிவுகளாக வந்து வகைப்படுத்திருந்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. சச் as early மேக்னோலிட்ஸ் அண்டு எடிகாட்ஸ். எடிகாட்ஸ்னால் உண்மையான இருவித்திலைகள், மேக்னோலிட்ஸ்னால் மேக்னோலிட்ஸ் அது ஒரு இருவித்திலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருவித்திலை தாவரங்களை பல்வேறு துறையின் கீழ் அந்த காலத்தில் வகைப்படுத்தியிருந்தாங்க.
சரியா? அதே போல் இந்த கரண்ட் ஆஞ்சியோஸ்போம் ஃபைலோஜெனிக் குரூப்ஸ், அதாவது ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் டஸ் நாட் ரெகனைஸ் டைகாட் ஆஸ் ஏ மோனோஃபைலட்டிக் குரூப். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் அண்மைக்கால வகைப்பாடும் இருவித்தலை தாவரங்கள் எல்லாத்தையும் ஒரே குரூப்பில் வச்சில்ல, பல்வேறு குரூப்பில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இதுதான் இந்த லெசனோடைய எண்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், we are ended in chapter 2. So hereafter we are going to start a new topic on your next videos. Thank you.